வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பார்க்குறேன். எல்லாரும் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக், ஷேர் பண்ணிடுங்க. யூரோப்பின் வரைபடத்தில் பலருக்கும் தெரியாத ஒரு சிறிய நாடு. ஆனால் அதன் மண்ணில் புதைந்திருக்கும் மர்மங்கள் யாரும் கற்பனை செய்ய முடியாதவை. அதுதான் அல்பேனியா. மலைகளும் கடல்களும் மோதும் நிலம், வரலாறும் அதிசயங்களும் ஒன்றாக கலந்த நாடு. பகுதி ஒன்று மறைந்த பேரரசுகளின் நிழல். ஒரு காலத்தில் ரோம பேரரசின் கட்டுப்பாட்டில் இருந்த அல்பேனியா. பின்னர் பைசாந்தியர்களும் ஒட்டோமன்களும் ஆட்சி செய்தனர். ஒவ்வொரு ஆட்சியும் இந்த நாட்டில் தங்கள் கையொப்பத்தை விட்டுச் சென்றது. கல்லில் செதுக்கிய தேவாலயங்கள், தங்க கூம்புகளுடன் மசூதிகள், மலை உச்சியில் மிதக்கும் கோட்டைகள், அவை அனைத்தும் இன்றும் நின்று காலத்தின் சாட்சியாக விளங்குகின்றன. அவற்றில் ஒன்றாக பேராத் நகரம். 1000 ஜன்னல்கள் கொண்ட நகரம் என்று அழைக்கப்படும் இந்நகரம் இரவில் ஒளியில் மின்னும் போது அது உயிரோடு பேசும் ஓவியமாக மாறுகிறது. பகுதி 2 கடலின் சொர்க்கம். அல்பேனியன் ரிவியரா. பச்சை நீரில் பொன்னாக மின்னும் சூரிய ஒளி, பனிமணல் கடற்கரைகள், பின்னணியில் பனிச்சிகர மலைகள். இது யூரோப்பின் மறைந்த சொர்க்கம் என அழைக்கப்படுகிறது. இங்கே கடற்கரையில் நிற்கும் போது காற்றில் கூட ஒரு அமைதியான இசை ஒலிக்கிறது. பகுதி 3 ப்ளூ ஐ இயற்கையின் மர்மக்கண். அல்பேனியாவின் மிகப்பெரும் இயற்கை அதிசயம் ப்ளூ ஐ ஸ்பிரிங். ஒரு நீலக்கண் போல தோற்றமளிக்கும் அந்த ஊற்று மண்ணின் இதயத்திலிருந்து வெடித்துச் சிதறும் பனித்தண்ணீர். அது எவ்வளவு ஆழம் என யாருக்கும் தெரியாது. டைவ் செய்தவர்கள் கூட அதன் முடிவை காணவில்லை. அது பூமியின் கண் போல எதையோ காப்பாற்றுவது போல உள்ளது. பகுதி 4 ஒற்றுமையின் சின்னம். அல்பேனியா மதங்களின் மோதல் அல்ல, மாறாக ஒற்றுமையின் சின்னம். ஒரே தெருவில் தேவாலயமும் மசூதியும் பக்கபக்கமாக நிற்கும் நாடு இது. நம்பிக்கைகள் வேறாக இருந்தாலும் மனிதம் ஒன்றே என்று அல்பேனியா கற்றுத்தருகிறது. பகுதி 5 மலைகளின் மர்மம். அக்கர்ஸ்ட் மலைகள். பெயர் பயமுறுத்தினாலும் அந்த மலைகள் யூரோப்பில் மிகவும் அழகான ஹைக்கிங் பாதையாக கருதப்படுகிறது. அங்கு செல்லும் போது மலைகள் காற்றுடன் பேசும் மாதிரி தோன்றும். பனியில் மூடப்பட்ட சிகரங்கள், பள்ளத்தாக்குகளில் மறைந்த கிராமங்கள், காலம் நிற்கும் இடம் போல. பகுதி 6 கலாச்சாரம் மற்றும் ஆன்மா. அல்பேனியர்கள் தங்கள் இசை, நடனம், பாரம்பரியம் மீது பெருமை கொள்கின்றனர். அவர்களின் பாரம்பரிய இசை மனித குரல்களின் கலவையால் உருவாகும் பழமையான பாலிபானிக் பாடல். அது யுனெஸ்கோ உலக பாரம்பரியமாகவே அறிவிக்கப்பட்டது. அவர்களின் கலாச்சாரம் கிரேக்கத்தையும் இத்தாலியையும் இணைக்கும் ஒரு அற்புத கலவை. பகுதி 7 முடிவு. எபிக்டோன். அல்பேனியா. இது ஒரு நாடு மட்டுமல்ல, பழைய பேரரசுகள், மர்மமலைகள், சொர்க்க கடற்கரைகள், மனிதம் நிறைந்த இதயங்கள் அனைத்தும் ஒன்றாக கலந்த மண்ணு இது. நீங்கள் ஒரு நாள் யூரோப்புக்கு செல்லும் வாய்ப்பு கிடைத்தால் பெரும் நகரங்களை மறந்து அந்த மறைந்த அழகை காண முயலுங்கள். ஏனெனில் அல்பேனியா அதிசயங்கள் உங்களை மயக்காமல் விடாது.